இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இன்றைக்கு இந்த திருவிழாவை முன்னிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 12 16, 22 26. இதில் முக்கியமாக இயேசு கடைசி இரா உணவு உண்டதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பாஸ்கா விழாவிலே அப்பத்தை எடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அனைவரும் அதிலிருந்து பருகினார்கள். இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த வசனங்களில் அடங்கி உள்ளது. இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல். மத்தேயு நற்செய்தியிலே இதை என் நினைவாக செய்யுங்கள். லூக்கா நற்செய்தியிலே இதை நினைவாக செய்யுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இதை நினைவாக செய்வது மட்டுமல்ல, இது என்னுடைய உடல் என்று போற்றப்படுகிறது, ஆராதிக்கப்படுகிறது, உணவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இது நடைபெறுகிறது. மற்ற இடங்களிலெல்லாம் அதை நினைவாக செய்கிறார்கள். மாதம் ஒரு முறை ராப்போஜனம் என்று சொல்லி மாதம் ஒரு முறை நினைவாக செய்கிறார்கள். அது வெறும் நினைவு மட்டுமல்ல. இயேசு என்ன சொல்லுகிறார்? இது என்னுடைய உடல். அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அவருடைய உடலை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம், அவர்கள் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் வெறும் நினைவு திருவிழாவாது, அது அவருடைய உடல். மற்றவர்களுக்கும் கொடுக்கார். தலைமுறையாக அது அவர்களுக்கு, நம்புகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட வேண்டும். அதனால் கொண்டாடப்பட வேண்டும். அதை போல இது பலருக்காக சிந்தப்படும் என் உடன்படிக்கையின் இரத்தம், நினைவாக அல்ல. அன்பானவர்களே, திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, நம்புகின்ற பலருக்கும், எல்லாருக்கும், உலகம் முடியும் மட்டும் எல்லாருக்கும் சிந்தப்படுகின்ற பரிசுத்த இரத்தம். அன்பானவர்களே, அந்த பரிசுத்த இரத்தம் எல்லாருக்கும் இல்லை என்றால், திருத்தூதர்களுக்கு மட்டும் என்றால், வெறும் நினைவாக மட்டும் என்றால், நாம் கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லையே. திருப்பலியை கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லையே. அர்த்தத்தோடு கொண்டாடுகின்ற கத்தோலிக்க திரு அவையில் அதனால்தான் ஆண்டவருடைய உடல் ஆராதிக்கப்படுகிறது. திருப்பலியில் அது கொண்டாட்டமாக, நினைவு கொண்டாட்டமாக, உண்மையின் பிரசன்னமாக, உண்மையான ஆண்டவருடைய உடலாக, இரத்தமாக உட்கொள்ளப்படுகிறது, ஆராதிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. ஆகையினால் பலருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக 10:45 மார்க் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பலருக்காக தன் உடலை, தன் உயிரை கொடுக்கவும் மானிட மகன் வந்தார். பலருக்காக, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல. அதனால நினைவு கொண்டாட்டம் மட்டுமல்ல, கொடுக்கிறார், தினம்தோறும் கொடுக்கிறார். 2:42 திருத்தூதர் பணியில நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தினம்தோறும் அப்பம் பிட்குதலில் நிலைத்திருந்தார்கள். கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கும் தினம்தோறும் இந்த அப்பம் பிட்குதலை செய்வதில் நிலைத்திருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு கொடை கத்தோலிக்க திரு அவையில. அன்பானவர்களே, அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் தினம்தோறும் உட்கொள்வதற்கு வாய்ப்பளித்திருக்கிறீரே. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிறப்பாக ஒன்று கூடி அதை கொண்டாடி நினைவாக செய்வதோடு, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய திருமகன் கிறிஸ்து ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவரே உயிர் தரும் உணவாக ஏற்றுக்கொள்ள செய்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.